நான் வந்து ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறமா திரும்பி வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். அந்த ஷார்ட் பிரேக் முதல்ல எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா 2 ரீசன். ஒன்று வந்து ஒரு ரொம்ப க்ளோஸான பர்சனல் லாஸ் எங்கள் லைஃப்பில். நிறைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் மகேஸ்வரி அர்ஜுனன் அப்படின்ற ஐடியில் ஏதாவது அந்த வீடியோவை சம்மந்தப்பட்டதா இல்லை ஏதோ ஒன்று அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, என்னோடய பெரியம்மா. அவங்கள தான் நாங்கள் வந்து இழந்துட்டோம் அன்எக்ஸ்பெக்டடாக. அது ஒரு காரணம் நான் வீடியோ போடாததுக்கு. இன்னொரு காரணம் வந்து எங்கள் பெரியம்மா இறந்து அந்த ஃபியூ டேஸ்லேயே தான் வந்து கரூரில் நடந்த அந்த ஒரு பெரிய ட்ராஜடி, கரூர் ஸ்டாம்பீடு இஷ்யூ. இதெல்லாம் பேசுகிறப்போ ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ இந்த இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம ஏகப்பட்ட டிபேட்டு, கான்வர்சேஷன் நிறையா பார்த்தாச்சு. இதான் காரணம், அதான் காரணம், இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி செஞ்சுருந்தா அதை தவிர்த்திருந்திருக்கலாம், இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. நம்ம இப்போ பேசுகிறதுனால போன உயிர் யாரையுமே திருப்பி கொண்டு வர முடியாது. மேபி இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன், ஜஸ்டிஸ் கிடச்சிது அப்படின்னா, எப்படி நடந்தது, ஏன், என்ன, எங்கே தப்பு நடந்ததெல்லாம் தெளிவாக தெரிஞ்சதுன்னா மேபி அடுத்த ஃப்யூச்சரில் வர்றதை வந்து தடுக்கலாம். நான் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ட்ராஜிக் இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நான் அதை பற்றி அட்ரஸ் பண்ண மாட்டேன், பெருசாக பேச மாட்டேன் நம்ம சேனலில். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேசியிருப்பாங்க. பேசி 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 மேலே மேலே அந்த க்ரீஃபை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், அப்படி ஒரு டைவர்ஷனாக நம்ம வீடியோ இருக்கட்டும்னு சொல்லி நான் அதை பற்றிலாம் அட்ரஸே பண்ணதில்லை. பட் கரூர்லேயே இருந்துட்டு இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட், அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்ததுக்கப்புறம் திருப்பி என்னால் இயல்பாக பழைய மாதிரி வீடியோ என்னால் எடுத்த எடுப்பில் போட முடியல. அதுதான் ஒரு பெரிய காரணம் இதை பற்றி அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினச்சதுக்கு. கரூர் மக்களாக பொதுவாக ஒரு கவலை இப்போ என்னென்னா, நான் ரொம்ப நாள் கரூர் பக்கமே போகலை. இப்போ இந்த ஒரு 10 நாளில் போகவே இல்லை. இந்த நடந்ததுலேருந்து முந்தா நேற்று போனப்போ தான் எனக்கு என்னமோ எல்லார் முகத்துலேயும் ஒரு சோகம் இன்னுமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பழைய மாதிரி இல்லை. இன்னொன்று என்ன ரொம்ப கவலையாக இருக்குன்னா, கரூரை அடையாளமாக சொல்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா இருந்தும் இனிமேல் இல்லை இப்போவே கரூர் அப்படின்ற பேரை எங்கேயாவது நம்ம போய் சொன்னோம் அப்படின்னாவே, இதோ இப்போ ரீசெண்டாக 44 ஸ்டாம்பீடில் இறந்து போனாங்களே அங்கே தானே அப்படின்றது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கோர சம்பவம் அடையாளமாக இருக்கே இப்போது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. இழப்பு நடந்ததை யாராலையும் எதாலையும் எப்போவுமே ஈடுகட்ட முடியாத ஒன்று. இதை வந்து நான் எப்போது சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னா, when life gives you tangerines-ன்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன். அதில் வந்து வாழ்க்கையை சீசன்ஸோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு மழை வரும், மறுநாளே ஒரு புது பொழுது ஆரம்பமாகும். அது சோகங்கள், நினைவுகள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்.